இறைவா போற்றி, வெந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது ஒருவருடினாலும் நாம் உமாபதி சிவம் அருளை செய்த போற்றிப்பகருடை என்ற நூலை அதுல முதல் பகுதி முதல்ல கடவுள் வாழ்த்தாக பாடிவிடுவோம். பூமன்னு சோதி பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவீட்டம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, போற்றி பகருடையில நாம் இதுவரை 13 போற்றிகளை நிறைவு செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இல்லையா? 14 முடிச்சிட்டோமோ? கவிதாமா கேட்கல. இந்த வல்லமையால் தொடங்குற அந்த போற்றி கடைசி வகுப்பு பார்த்தோங்கய்யா. அதுக்கப்புறம் உள்ள கடைசி போற்றி மட்டும் பார்க்கணுங்கய்யா. பார்க்கணும். ஆக 14 போற்றியும் நிறைவு செய்து விட்டோம். இந்த போற்றி பகருடைய நூல் இருக்கிறதே, அது நமக்கு 95 கன்னிகளை உடையது. சிவபுராணம் கூட அப்படிதான், 95 கன்னி. அதுல 14 போற்றி சொல்லுகிறார். அந்த 14 போற்றியில முதல் போற்றியில ஆசிரியர் நமக்கு காட்டுவது உயிர்களினுடைய பிறப்பை அறுப்பதற்காக அம்பலத்தின் கண்ணை நடனம் செய்கின்றான். அந்த நடனத்தை நான் வணங்குகிறேன். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இனி அந்த உயிருக்கு இறைவன் கொடுக்கிற பிறப்பு, அந்த பிறப்பு பெரிய வழிங்கிறார். அந்த பிறப்பை கொடுக்கக்கூடிய பெரிய வழியாக இருக்கக்கூடிய கருணையை வணங்குகிறேன் நான். இனி பிறப்பு வருவதற்கு காரணம் அறியாமையாகிய ஆணவம். ஆணவ மலத்தை உயிர் நீக்கி பக்குவப்படுவதற்காகத்தான் இறைவன் கொடுக்கிற பயிற்சி களம் பிறப்பு என்று கூட நாம் கருதலாம். அப்படி அந்த ஆணவ மலம் எந்த முறையில உயிரை பற்றியது, உயிரின் அறிவை எப்படி மறைத்தது, உயிரின் இயல்பை எப்படி மறைத்தது, அதையெல்லாம் நமக்கு கூறி மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்றார் 3வது. 4வது வரியில நாம்
பல பிறப்புகளிலே செய்த வினைக்கு ஏற்ப பிறவிகள் கிடைக்கின்றன. அதிலே மானுட பிறப்பு என்பது அருகம்புல் நுனியிலே இருக்கிற பனித்திவளை அளவு வெள்ளை ரத்தம் அப்பா வயிற்றிலே இருந்து அம்மா வயிற்றுக்கு போக அதிலே குழந்தைக்கு தேவையான உடம்பு உருவாகி அந்த சிறிய வழியில உள்ள போன அதே நிலைமையில மீண்டும் அதே வழியில திரும்பி வரக்கூடிய அந்த இறைவனுடைய வல்லமையை போற்றுகிறேன் என்று 4வது போற்றி கூறினார். 5வது போற்றி குழந்தை பிறந்து அதுக்கு பால் கொடுத்து அம்மா மகிழ்றதும், குழந்தைக்கு அம்மா மேல அன்பும் அம்மாவுக்கு குழந்தை மேல அன்பாகிய நேசத்தையும் இறைவன் தான் வைத்தான். ரொம்ப உயர்ந்த இடம்ங்க. பொதுவா ஒருத்தர் பார்த்தா அவரை முன்னமே தெரியும்னு வணங்குவோம், அறிமுகம் இல்லைன்னா வணங்க மாட்டோம். ஆனா குழந்தைக்கு அம்மா அறிமுகம் இல்லை, அம்மாவுக்கு குழந்தை அறிமுகம் இல்லை. ஆனா 2 பேர் மேல எப்படி விருப்பத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த நேசம் வைத்த நெறி போற்றி என்றார். 6வது போற்றியில இறைவன் எப்படி அந்த உயிர்களுக்கு உடம்பிலே இருந்து கருவிகள் கொடுத்து நாளுக்கு நாள் சகல நிலையிலே மூல ஆழ கருவிகள் கொடுத்து அவன் உதவியாளனாக இருக்கிறான். பண்டாரியானபடி போற்றினார். இப்ப அவன் எப்படி நமக்கு பண்டாரியாக நிற்கிறான் என்றால், உயிர் மூலாதாரமாகிய மூல அருங்கட்டு முதலாக விந்தி உயன்கட்டு, உந்தி உயன்கட்டு, பிறகு இருதயம், கழுத்து, புருவனடு இந்த 5 இடங்கள்ல நின்று 35 கருவி, 24 கருவி, 3 கருவி, 2 கருவி, 1 கருவி என்று உயிர் நிலை வேறுபாடு அடைய கடவுள் உதவியா இருக்கிறான். அப்படி அந்த உயிருக்கு 5 அவத்தைகள் பட அருள் செய்யக்கூடிய ஆக்கி பணித்த அறம் போற்றினார். 7வது போற்றி. 8வது போற்றியில அந்த முறையில அவத்தைகளில இருந்து உயிர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது யார் யார் என்னென்ன வினையை கழித்தார்கள், யார் யார் என்னென்ன வினையை கழிக்கிற பொழுது வருவனையை சம்பாதித்துக் கொண்டார்கள் என்கிற பகுதி எல்லாம் பட்டோலை தீட்டும் படி போற்றினார். இந்த முறையில பிறப்பை கொடுத்து வினையை கழிக்க வைத்து உடம்ப விட்டு உயிர் போன உடனே புண்ணியம் செய்திருந்தால் திருமால், நான்முகன் உள்ளிட்ட பல உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும். பாவம் செய்திருந்தால் யமதூதர்கள் வந்து கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் யமதர்மராஜாவிடத்தில் நிறுத்த அவர் நம்ம பார்த்து, ஏண்டா இத்தனை பிறவி கொடுத்தனே, இந்த பிறவியிலாவது இனி பிறக்காமல் இருப்பதற்கு வழி பண்ணலையா? பாவிகால் இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை என்று நல்லதோ ஓர் இன்சொல் நடுவாக சொல்வார். பிறகு இவரை கூட்டிட்டு போய் திருந்தருக்கு என்ன தண்டனை உண்டோ எல்லாம் கொடுங்க என்று பெய்து உரைக்க கோபமா சொல்லுவாராம். நீங்க நினைக்கிற உயிர் மேல கோபப்படுவீங்கன்னு இல்ல, அந்த திருந்தாம அறியாமை மேல போகும். பெய்து உரைக்க பெண் தூதுவர்கள் அந்த உயிரை அழைச்சிட்டு போய் நான் கருத்து போடுறது, ஈயத்த காட்சி காதுல ஊத்துறது, இப்படி பலாப்பு செய்து, ஐயையோ கருணையே வடிவமான சிவம்பொருள் இப்படி செய்யலாமானா, உடம்புல ஏதேனும் நோய் வந்து விட்டால் சிரமப்பட்டு வட்டிக்கு வாங்கியாவது அந்த இடையூறாய் இருப்பதை ஆபரேட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் உடம்புக்கு தேவையற்றதை நீக்குவதைப் போல, அதை கண்டு பெற்றோர்கள் மகிழ்வதைப் போல
உயிருக்கு துன்பத்தை அனுபவிக்கிற வினையை இறைவன் அதுபோல நரகத்திலே தண்டனை கொடுத்து நீக்குகிறான். அந்த மரக்கருணை போற்றி என்று ரொம்ப அருமையா காட்டினார். அது நல்ல பகுதி. வல்ல அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றினார். கருணை மரம் என்பது மரக்கருணை பேர். முன்னால பார்த்து அறக்கருணை. இந்த முறையில உயிர்களுக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து அறக்கருணை மரக்கருணை மூலமா நன்மைப்படுத்துவார். இப்படி பல பிறப்பெடுத்த பிறகு பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம், சாதல் பிறப்பு, பிறப்பு சாதல் என்று ஒரு தெளிவு கிடைக்க பெற்று நல்வினையும் தீவினையும் நாம் முற்பிறப்புகள்ல ஆடுகிறோம். நம் முற்பிறப்பில் செய்த வினைக்கேற்ப வந்தது என்பதை தெரிந்து இதெல்லாம் நாம் செய்த பாவம் இறைவன் கருணையோடு நமக்கு கொடுக்கிறான் என்று அந்த இரண்டு வினைகளையும் ஒப்ப பார்க்கிற ஒரு நிலை வரும். அப்படி ஒப்ப பார்க்கிற வரக்கூடிய நிலைக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று பெயர். அப்படி இருக்கிற பொழுது சக்தி பதிக்கும் தரம் போற்றி. சக்தி பதிக்கும் அந்த திருவருள் சக்தி பதிக்கக்கூடிய அந்த கருணையை போற்றுகிறேன். இனி உயிர்களை மலச்சேர்க்கையின் பொருட்டு மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர், அதுல மும்மலமுடையோருக்கு மானுட சட்டை தாங்கி வருவார். வரும் பொழுது தன்னுடைய நடராஜ பெருமானுடைய வடிவங்களை எல்லாம் மறைத்து கொண்டு நம்மை போல குருநாதராக வருவான். அப்படி வந்து நமக்கு அறிவுறுத்தி மகிழுகின்ற கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றினார். இனி அப்படி இந்த குருநாதராக வந்து நமக்கு உபதேசம் செய்யும், நமக்கு அறிவுறுத்துவார். சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் இதெல்லாம் கொடுத்து தன்னுடைய கையை மாணாக்கனின் தலையில வைத்து இந்த பிறப்பாகிய துன்பம் நீங்கும்படி அருள் செய்வார். மெய்த்தகைமை, பதி, பசு, பாச ஆகிய முப்பொருள் உண்மைகளை பிரித்தோதி ஆணவத்தினுடைய வலி குறையாமல் அது நம்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று வழங்கினார். நீ அடுத்த பகுதியில இறைவன் நல்ல நெறியை நமக்கு காட்டினார். சரியை கிரிய யோகம் ஞானம் செய்தால் சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சிய பதவிகள் கிடைக்கும். அதையெல்லாம் நமக்கு கொடுத்து திருமாலும் நான்முகனும் தேவர்களும் காண முடியாத திருவடியை நம் தலைமேல வைப்பான். அப்படி வந்து பேராளன் நமக்கு கொடுத்த பொருள் ஏதெனில் நீ வேறனாது நான் வேறனாது இருக்கிற நிலையை மாற்றி இதுவரை நாம் உன் உள்ளத்துக்குள் இருந்து உனக்கு அறிவுறுத்தி வந்தோம். இப்ப நீ பக்குவம் முதிர்ச்சி அடைந்ததால் உனக்கு முன்னால் நிற்கின்றோம். அப்படி இதுவரை மறைந்திருந்த நிலையை கூறுவதை கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றினார். இனி இந்த உயிர் மீது கொண்ட கருணையினால் உயிராகிய நம்மை காட்டி, இறைவனை காட்டி, அவருடைய வடிவங்களை எல்லாம் காட்டி, நீ இனிமேல் கேவலத்துக்கு செல்லாமலும், அதுதான் முன் இல்லாமை காட்டி பின் எய்தியவா காட்டி அந்த கருவிகரணங்களுக்குரிய சகல நிலையை காட்டி மீண்டும் கேவல சகலத்துக்கு போகாமல் செல்லாமை காட்டி, இப்ப கேவலம் சகலம் இந்த ரெண்டும் வராமல் இனி சுத்தத்திற்கு செல்லக்கூடிய நிலையை காட்டும் செயல் போற்றி என்று
14 போற்றி பார்த்தோம். இந்த இறைவன் செய்த உதவியை எண்ணி பார்த்தால் அது என்னன்னு சொல்றது இல்லையா? இப்போ இங்கிருந்து நான் அமெரிக்கா வருகிறேன்னு வைங்க, அது ஒன்னும் வரப்போற வேண்டிய வேலை இல்லை. நான் விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவார். இப்ப ட்ரம்ப் வேற உள்ள விடுறது இல்லை, விசா வாங்க முடியாது. அப்போ ஒருத்தர் கடுமையா உதவி செய்தார். பல வகையான இடையூறுகளுக்கு பின்னால ஒரு வகையா அமெரிக்காவுக்கு வந்துட்டேன். அப்ப நான் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்து அங்கு இருப்பவர்களோடு என்னை இப்படியெல்லாம் உதவி செய்து அழைத்து வந்தீர்களே என்று மிகப்பெரிய ஆனந்தம் செய்வோம். அப்படி ஆனந்தம் செய்கிற பொழுது நீங்க எனக்கு பண்ண உதவிய என்னால சொல்லவே முடியாது என்று சொல்லுவோம். அது மாதிரி கடவுள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவேன். வாழ்த்தலாம்னு சொன்னா எழுத்து சொல்லு சொற்றொடர் அவனே, எல்லாம் அவனே. அந்த கருணை என் சொல்லி வாழ்த்துவேன். இப்படி எனக்கு 14 வகைகளில அவன் செய்த உதவியை ஒருவாறு எண்ணி பார்த்த பொழுது நான் அவனுடைய கருணையை என்ன சொல்லி நான் வணங்குவேன் என்று அமைந்திருப்பது அடுத்த பகுதி. அதுல இறைவன் எங்கெங்க போகாம நம்மை காப்பாற்றினான் அதை மட்டும் தொகுத்து காட்டுகிறார். ரொம்ப நல்ல பகுதி. அதாவது இறைவன், உயிர், மலம் இந்த 3 நிலைகளில இதை பற்றி தெரியாமல் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்பெருமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பல பிறப்பெடுத்தேன். பிறகு மனித பிறப்பெடுத்தேன். அந்த மனித பிறப்பிலேயும் இறைவனும் உயிரும் ஒன்று என்று ஒரே ஆன்மா ஏகான்மா என்று சொல்லக்கூடியவரிடத்தில நான் போய் சேராமல் இறைவன் என்னை காப்பாற்றினான். இனி இறைவனும் உயிரும் ஒன்றாகிவிட்டால் சிவனைப் போலவே ஆன்மா தொழில்படும் என்று சிவ சமவாதம் கூறினார். அவரிடத்திலேயும் போகாமல் என்னை அவருடைய திருவடிக்குள்ள வைத்து என் உயிரை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த பரம கருணாமூர்த்தியை என்ன சொல்லி நான் போற்றி செய்ப்பேன் என்று முடிக்கிறார். பாட்டு பார்ப்போம். எல்லாம் போய் தம்மை கொஞ்சம் பெரிய எழுத்து காமிங்க. எல்லாம் போய் கொஞ்சம் பெரிய எழுத்து அருமை. எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறம் கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும் அகம் பிரம்மக்கார வெளியாம் இருளில் விடாதே. எல்லாம் போய் எல்லாமே எல்லா பொருள்களும் நிலையில்லாதது, எல்லாம் அழியக்கூடியது என்பதை தான் தெரிந்து கொண்டுவதாக உணர்ந்து எல்லாம் பொய் என்று தாமே தெளிந்தவர்களாக எண்ணி நமக்கு மேல் எந்த விதமான பொருளும் இல்லை, நாமே மேலான பொருள் என்று ஏகான்மவாதம் கூறுகிறார். எல்லாம் பொய், அந்த பொய்யை நீங்கி தெளிந்தவர் நாம் தான். நமக்கு மேல் மேலான பொருள் இல்லை, நாமே மேலான பொருள்
என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள் ஏகான்மவாதிகள். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? நமக்கு மேலான பொருள் சிவம். இல்லையா? திரைப்பட பாடல்ல கூட சொன்னாங்க, நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. சினிமா பாட்டு கூட பாவையாகான்மாவை தெரிய போச்சு. அவன் நமக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ட்டான். எனவே சைவ சித்தாந்தம் சொல்லுபவர்களை பார்த்து, இது நம்ம கொள்கைக்கு புறமானது, நீ அவர்களுடன் சேரக்கூடாது என்று மக்களை புறங்கூறி அதன் மூலமா மகிழ்ந்தார்களாம். பொதுவாவே ஒருத்தரை புறங்கூறுனா கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்த உலகத்துல பாக்குறோம். அந்த முறையில மகிழ்ந்து இறைவனை போல எமக்கும் விகாரம்